8.5 lakh சப்ஸ்கிரைபர். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணாமல் நாங்கள் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காமிக்ஸ் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகள், சூப்பரான இன்டர்வியூஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மேலும் உங்களோட சப்போர்ட்டை அந்த சப்ஸ்கிரைபர் மூலியமாகவும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் மூலியமாகவும் நீங்கள் காமிச்சிக்கிட்டே இருங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓவராலாக உங்களோட சப்போர்ட் எப்பவுமே தேவை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்களும் வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றது எந்த டவுட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். நெட்டி ஃபார் யூ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவிக்கு கடைசியாக ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அந்த வகையில் என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக் டிக் டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அடங்கமரு வந்து ரிலீஸ் ஆகும். கூட வந்து ஒரு 5-6 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி, நல்ல ஒரு ஹிட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்காக சக்ஸஸ் மீட்லாம் ஆச்சு, செம்மையாக வந்து கொண்டாடினாங்க. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி வந்து அடுத்ததாக இப்போ எந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட 24வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு டைட்டில் வந்து கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோவை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கோமாளி அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து இந்த படம் வந்து ஒரு கதையை சொல்கிற ஒரு படமாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த கமர்ஷியலான எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த படத்து மூலமாக ஒரு டெபியூட்டன் டைரக்டராக தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகமாறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் வந்து யார் அப்படின்னா காஜல் அகர்வால் ஃபர்ஸ்ட் டைமாக ஜெயம் ரவி கூட வந்து பேர் பண்ணுறாங்க. இந்த படமே வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்க போது, அதுவும் ஜெயம் ரவி கூட காஜல் அகர்வால் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதே மாதிரி அடுத்ததாக ஜெயம் ரவி வந்து தன்னோட 25வது படமாக எந்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தே இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்போம். கண்டிப்பாக அந்த படத்தை அவர் அண்ணன் தான் வந்து டைரக்ட் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்தே இருக்கும்போது அந்த படம் வந்து தனி ஒருவன் 2 தான் இருக்கும். மோகன்ராஜா வந்து டைரக்ட் பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்த்தே இருக்கும்போது அது வந்து தனி ஒருவன் 2 இல்லை, வேற ஒரு படம் சொல்லிட்டு அஃபிஷியலாகவே என்னோட 25வது படம் இந்த படம் தான் சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு வந்து ஒரு 3 வருஷம் எந்த ஒரு படமும் இல்லாத போது கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து ரோமியோ ஜூலியட். இந்த படத்தோட டைரக்டர் லெஸ் மேனன், இவர் தான் வந்து இந்த 25வது படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ரோமியோ ஜூலியட் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமும் ஜெயம் ரவி வச்சு இன்னொரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போகன். இந்த 2 படமே வந்து நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. 3வது முறை அந்த காம்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க 25வது படத்தில். இதனால இந்த படத்துக்கு வந்து இப்போவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடங்கமரு படத்தோட ப்ரொடியூசர் தான் வந்து இதையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சுஜாதா விஜயகுமார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம் ரவியோட மாமியார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மியூசிக் டைரக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஆஸ்தான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். டி இமான் தான் 25வது படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கான அந்த காம்போ வந்து இப்போவே செட் ஆனதுனால இந்த படத்துக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தனி ஒருவன் 2 வந்து, அதாவது ஜெயம் ரவியோட 26வது படமா வந்து தனி ஒருவன் 2 வந்து எதிர்பார்க்கலாம். நீங்க ஜெயம் ரவியோட 25வது படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணணும், லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. முக்கியமாக நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு காஞ்சனா 3 இந்த படத்தோட ரிவ்யூ, அதுக்கப்புறம் மக்கள் இந்த படத்தை பார்த்து என்ன சொல்றாங்க சொல்லிட்டு அந்த வீடியோல நீ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. Hi, this is GV Prakash. Net TV for you. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.